பைபாஸ் சர்ஜரி முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன? இந்த கேள்வி கண்டிப்பா உங்க மனசுல ஓடிட்டு இருக்கும் இல்லையா? உங்களோட இந்த புதிய வாழ்க்கைய எப்படி ரொம்ப ஆரோக்கியமாவும் நம்பிக்கையோடும் தொடங்குவது அப்படிங்கறத இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். முதல்ல இந்த ஒரு முக்கியமான விஷயத்த நாம மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். பைபாஸ் சர்ஜரி அப்படிங்கிறது ஒருபோதும் உங்க வாழ்க்கையோட முடிவு கிடையாதுங்க. சொல்லப்போனா இதயத்துல இருந்த அடைப்பை தாண்டி ரத்தம் சீராக பாய்வதற்கான ஒரு புதிய பாதையை மருத்துவர்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இது வாழ்க்கையை திரும்ப புதுசா ஆரம்பிக்க உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிக சிறப்பான இரண்டாவது வாய்ப்பு. இந்த புதிய பயணத்தை பாதுகாப்பா கடக்க நாம ஒரு 5 முக்கியமான மைல் கற்களை தாண்டி போக போறோம். அது என்னன்னா, புதிய தொடக்கமும் ஆரம்பகால மீட்பும், உடல் மற்றும் காய பராமரிப்பு, இதயம் காக்கும் வாழ்க்கை முறை, மனநலமும் குடும்பத்தினரின் பங்கும், அப்புறம் எச்சரிக்கை அறிகுறிகளும் மருத்துவ பரிசோதனையும். சரி, முதல் மைல் கல்லுக்கு வருவோம். புதிய தொடக்கமும் ஆரம்பகால மீட்பும். நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீடு திரும்பின அந்த முதல் சில நாட்கள்ல என்னென்ன நடக்கும்னு பார்க்கலாம். இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. குணம் அடைவது அப்படிங்கிறது ஓவர் நைட்ல நடக்கிற மேஜிக் கிடையாது. வீடு திரும்பின முதல் சில வாரங்கள்ல உங்களுக்கு உடல் ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது 100% சாதாரணமான ஒரு விஷயம்தான். நீங்க உங்களோட பழைய இயல்பான வேலைகளுக்கு திரும்ப குறைஞ்சது ஒரு 6 வாரங்கள் ஆகலாம். முழுமையா குணமடைய 2-3 மாசங்கள் வரைக்கும் கூட ஆகலாம். அதனால கொஞ்சம் பொறுமை ரொம்பவே அவசியம். சோர்வா இருக்கேன்னு சொல்லிட்டு நாள் முழுக்க படுக்கையிலே படுத்து கிடக்க கூடாது. ஏன்னா அப்படி படுத்துக்கிட்டே இருந்தா தசை பலவீனமாகறதோட ஆபத்தான ரத்த கட்டிகள் உருவாகிற ஆபாயமும் இருக்கு. அப்போ என்னதான் செய்யணும்? உங்க டாக்டர் சொல்லியிருக்கிற அளவுக்கு அப்பப்போ படுக்கை விட்டு எழுந்து உட்காருங்க. வீட்டுக்குள்ளேயே சின்ன சின்னதா நடைபயிற்சி செய்யுங்க. அதெல்லாம் நீங்க சீக்கிரமா குணமாகறதுக்கான உண்மையான சீக்ரெட். அடுத்த கட்டமா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கலாம். உடல் மற்றும் காய பராமரிப்பு. சர்ஜரிக்காக திறக்கப்பட்ட உங்க மார்பு எலும்பு இப்ப மெல்ல மெல்ல கூடிட்டு இருக்கும். அதை பத்திரமா பாதுகாக்கிறது இந்த நேரத்துல மிக மிக முக்கியம். படுக்கையில இருந்து எழுந்திருக்கும் போது ஒரு கையை மட்டும் ஊன்றி எழவே கூடாது. எப்பவும் பக்கவாட்டுல திரும்பி 2 கைகள்லயும் சமமான அழுத்தத்தை கொடுத்து மெதுவா எழுந்திருங்க. அதே மாதிரி கனமான பொருட்களை தூக்குறது, தள்ளுறது இதெல்லாம் இப்போதைக்கு தேவையே இல்லை. கண்டிப்பா தவிர்த்துருங்க. உங்க மார்பு பகுதியிலயோ அல்லது கால்கள்லயோ இருக்கிற சர்ஜரி காயங்களை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். காயத்தை தொடுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் மறக்காம கைகளை கழுவுங்க. குறிப்பா டாக்டர் சொல்லாத எந்த ஒரு மூலிகை பசையோ எண்ணெயோ அல்லது கிரீம்களையோ காயத்து மேல தடவவே கூடாது. காயத்தை சுத்தி ரொம்ப செவந்திருந்தாலோ சீழ் வடிஞ்சாலோ இல்ல காய்ச்சல் வந்தாலோ அது இன்ஃபெக்ஷனோட அறிகுறியா இருக்கலாம். உடனே டாக்டர் கிட்ட சொல்லிடணும். அடுத்த மைல்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதயம் காக்கும் வாழ்க்கை முறை. காயத்தை மட்டும் குணப்படுத்தினா பத்தாது. இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கையை எப்படி மாத்தி அமைக்க போறோங்கிறதா இங்க மெயின் மேட்டர். ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்ஜரி பண்ணியாச்சு, இனிமேல் கொலஸ்ட்ரால், பிளட் பிரஷர் எல்லாம் மாயமா மறைஞ்சிடும் நினைக்க கூடாது. இனிமேல் ஃபாஸ்ட் ஃபுட், எண்ணெயில பொரிச்ச உணவுகள், உணவுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அதிகப்படியான உப்பு, இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நோ சொல்லிடணும். காய்கறிகள், முழு தானியங்கள் இருக்கிற இதயத்துக்கு ஆரோக்கியம் தர உணவுகளை சாப்பிடுறது இனி உங்க சாய்ஸ் இல்ல, கட்டாயம். சாப்பாடு மட்டும் இல்லாம உங்க டாக்டர் கொடுத்திருக்கிற ரத்த உறைவு தடுப்பு மருந்துகளையும் கொலஸ்ட்ரால் மாத்திரைகளையும் நீங்களா திடீர்னு நிறுத்திடவே கூடாது. அதே போல வீட்லயே ரெகுலரா உங்க பிபி, சர்க்கரை அளவுகளை செக் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த புது ரத்த குழாய்களை பாதுகாப்பா வச்சுக்க இது ரொம்பவே உதவியா இருக்கும். இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல எந்த காம்ப்ரமைஸும் கிடையவே கிடையாது. சிகரெட், வேப்பிங், புகையில போடுறது இப்படி எல்லா பழக்கத்தையும் அடியோடு விட்டுடணும். மத்தவங்க விடுற புகையை சுவாசிக்கிறதும் உங்களுக்கு ஆபத்து தான். ஒருவேளை உங்களுக்கு மது அருந்தும் பழக்கம் இருந்தா டாக்டர் கிட்ட தயங்காம ஓப்பனா பேசி அவங்க ஆலோசனையை மட்டும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ நாம 4வது மைல்கல்லுக்கு வந்துட்டோம். மனநலமும் குடும்பத்தினரின் பங்கும். வெளியில தெரியாத ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டத்தை பத்தி இங்க பேச போறோம். சர்ஜரி முடிஞ்ச நிறைய நோயாளிகளுக்கு ஐயோ மறுபடியும் நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ அப்படிங்கிற பயமும் ஒரு விதமான மனச்சோர்வும் அடிக்கடி எழும்பிட்டு இருக்கும். இது ரொம்ப சாதாரணமான ஒரு உணர்வு தான். இதை நினைச்சு நீங்க ரொம்ப குழப்பமடைய தேவையில்லை. இந்த இடத்துலதான் குடும்பத்தினரோட பங்கு ரொம்ப முக்கியம். அவங்களோட பயத்தையும் கவலைகளையும் உட்கார்ந்து காது கொடுத்து கேளுங்க. நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா நடந்தாங்களா? சூப்பர், அந்த சின்ன வெற்றியை கொண்டாடுங்க. ஆனா அந்த சோகமோ அல்லது ஒருவித விரக்தியோ தொடர்ந்து 2 வாரத்துக்கு மேல இருந்தா தயங்காம மருத்துவ உதவிய நாடுங்க. குடும்பத்தினருக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. நோயாளிக்கு மட்டும் உப்பு சப்பில்லாத பத்திய சாப்பாட்டை கொடுத்துட்டு மத்தவங்க எல்லாரும் இஷ்டத்துக்கு ஆரோக்கியமற்ற உணவை சாப்பிடுறது சரியான முறை கிடையாது.
ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து இந்த இதயம் காக்கும் வாழ்க்கை முறையை ஒன்னா பின்பற்றினா மட்டும்தான் இந்த சர்ஜரியோட வெற்றி வாழ்நாள் முழுக்க நிலைச்சு நிற்கும். நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். எச்சரிக்கை அறிகுறிகளும் மருத்துவ பரிசோதனையும். எந்த நேரத்துல உஷாரா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது உங்களோட லாங் டேர்ம் பாதுகாப்புக்கு ரொம்ப அவசியம். இத கொஞ்சம் நல்லா கவனிங்க. புதுசா மார்புல ஒரு அழுத்தம், கை அல்லது தாடைக்கு பரவுற மாதிரி ஒரு வலி, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே கடுமையான மூச்சு திணறல் அல்லது திடீர்னு குளிர் வியர்வை, இதுல எந்த அறிகுறி வந்தாலும் சரியா போயிடும்னு வீட்லயே வெயிட் பண்ணாதீங்க. உடனே அவசர சிகிச்சை பிரிவை நோக்கி போயிடுங்க. ஒரு செகண்ட் கூட யோசிக்காதீங்க. ரெகுலர் கவனிப்பை பொறுத்த வரைக்கும் டாக்டர் கொடுத்த ஃபாலோ அப் அப்பாயின்மெண்ட்டை ஒருபோதும் மிஸ் பண்ணிடாதீங்க. செக்கப்க்கு போகும்போது நீங்க சாப்பிடுற மருந்து லிஸ்ட், வீட்ல நோட் பண்ணி வச்ச பிபி மற்றும் சுகர் ரெக்கார்ட்ஸ், இது எல்லாத்தையும் மறக்காம எடுத்துட்டு போங்க. அது உங்க ட்ரீட்மெண்ட்டை சரியா மாத்தி அமைக்க டாக்டர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த எக்ஸ்பிளைனரோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த அருமையான 2வது வாய்ப்பு நீங்க மட்டும் தனியா போராடுற விஷயம் கிடையாது. இது ஒட்டுமொத்த குடும்பத்தோட கூட்டு முயற்சி. இப்போ உங்களுக்கான ஒரு இறுதி கேள்வி. இந்த ஆரோக்கியமான புதிய பாதையில நீங்க மட்டும் தனியா பயணிக்க போறீங்களா, இல்ல உங்க குடும்பத்தோட சேர்ந்து பயணிக்க போறீங்களா? முடிவு உங்க கையில.